கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ மறுபடியுமாக அந்த ஓவர் கம்மிங் சீரியஸ்ல இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட், இது ரொம்ப நாளாவே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் எந்த டைம்ல இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கிரீஃப் அப்படின்னு துக்கம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம நார்மலா ஏற்படுற துக்கம் கிடையாது. கிரீஃப் அப்படின்றப்போ ஜென்ரலா இங்கிலீஷ்ல மரணத்தினால் ஏற்படும் துக்கம், அதை தான் நம்ம இங்க மீன் பண்ண போகிறோம். ஸோ we are going to talk about death. ஸோ நிறைய நேரங்கள்ல இந்த மரணத்தை குறித்து நம்ம பேசுறப்போ நம்ம இந்தியன் கல்ச்சர்லையும் சரி, விசேஷமா தமிழ் கல்ச்சரையும் சரி, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அபசகமா நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வசனம் நம்மளுக்கு வேறு விதமாக போதிக்கிறது. விசேஷமாக நம்ம இந்த கான்டெக்ட்ல 500 யூத் ரேலியோட கான்டெக்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்ன நம்மளுடைய மெயின் யூத் ரேலி டேக்லைன் என்னவாக இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எதுவானாலும் எங்கேயாகிலும் எந்நேரமானாலும் கிறிஸ்துவுக்காக அப்படின்ற பாயிண்ட்ல இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கும், நீ ஆண்டவருக்காக மரிக்கிறதுக்கு ஆயத்தமா அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு கொஸ்டின்னால பயங்கர பிரச்சனை நிறைய இடத்துல வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் ஆண்டவருடைய ஒரு ரெவலேஷன் படிதான் அந்த கொஸ்டினை நம்ம போட்டோம் அப்படின்றது என்னோட ஆழமான ஒரு விசுவாசம். ஆண்டவருக்காக மரிக்கிறதுக்கும் ஆயத்தமான ஒரு சேனையை தான் நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதாவது ஆண்டவருக்காக கண்டிப்பா மரிக்கணும் அப்படின்னு இல்லை, பட் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறதான ஒரு சந்ததி. அதாவது ஆண்டவருக்காக மரணமே ஆனாலும் பரவாயில்ல இல்லையா? சோ எஸ்தர் சொல்லுறாள், செத்தாலும் சாகரன் அப்படின்ற அந்த ரிஸ்க் டேக்கிங் ஜெனரேஷன். இட்ஸ் நாட் டெத் சீக்கிங் ஜெனரேஷன். மரணத்தை தேடுகிற சந்ததி கிடையாது. இட்ஸ் a ஹைலி ரிஸ்க் டேக்கிங் ஜெனரேஷன். இன்னொன்னு, நீங்க இந்த மரண பயத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றாச்சு அப்படின்னா லைஃப்ல நிறைய காரியங்கள் போல்டா நம்ம செய்யலாம், கரேஜா நம்ம பண்ணலாம், ஆண்டவருக்காக வைராக்கியமா நம்ம நிக்கலாம் அப்படின்றது பொதுவான கருத்து. இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட். அதாவது சூசைட் பாம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஏன் எவ்வளவு பெரிய ரிஸ்க் டேரிங் மிஷன்ஸ் லைக் அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ஸ் ஒரு 2 ஃபிளைட்டை வச்சு அடிச்சு உடைச்சு நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என்னோட கொள்கைக்காக நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டோட அவங்க கிரியேட் செய்யறாங்க. அப்ப இந்த கடைசி காலத்துல ஆண்டவருக்காக அப்படிப்பட்ட மைண்ட் செட்ஸ் தேவை, வைராக்கியமான மைண்ட் செட்ஸ். ஆண்டவருக்காக நான் எழுந்து செயல்பட, ஆண்டவரே மரணமே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற ஒரு குரூப். அப்ப நம்ம இருக்கிற குரூப், அப்ப நீங்க மென்டரா இருக்கலாம், இல்ல மென்டியா இருக்கலாம். நம்ம குரூப் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது. இது இந்த கேரக்டர் ஆண்டவர் பில்ட் பண்ணுவார். காட் சீஸ் த ஃபியூச்சர். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆயத்தம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு நம்ம யோசனை, ஐயோ நான்லாம் அப்படிலாம் இல்ல பிரதர், ஏதோ ஆண்டவருக்காக ஜெபம் பண்றதே நான் தத்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், நம்ம சொல்லலாம். But God sees the future. பேதுருவை அன்னைக்கு அவர் பார்த்தப்ப ரொம்ப பலவீனமான ஒரு நபரா தான் இருந்திருப்பான். ஆனா God saw a future in Peter. பேதுருவோட எதிர்காலத்தை ஆண்டவர் பார்க்கிறார். சோ உங்களோட என்னோட இந்த ஸ்பேஸ் டைம்க்கு அப்புறம், இந்த வருஷங்களுக்கு அப்புறம் உள்ள அந்த ஜேசனத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க பேரை போட்டு சொல்லுங்க, அந்த நபரை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு இருக்கிற பலவீனமான மூட் ஸ்விங்ஸ் உள்ள ஒரு தடுமாறுகிற அந்த நபர் அல்ல. God calls the weak but he strengthens the weak. ஆண்டவர் பலவீனமானவர்களை அழைக்கிறார், ஆனா அழைத்தவர்களை பலப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. And one way he is empowering is through the commitment of death. மரணத்துக்காக நான் ஆயத்தப்படுகிற ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஒரு மிகுந்த சமாதானம் நம்மளுக்கு ஏற்படலாம். சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். நாம் அனைவருக்கும் முடிவு நிச்சயம். we all have an end. இதுல நம்ம மைண்ட் சில சமயம் இந்த டிசெப்ஷன்ல போயிட்டே இருக்கோம். நம்ம இதோ ரொம்ப நாள் நம்ம வாழ போறோம், ஒரு 200 வருஷம் நம்ம வாழ போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. டெத் இஸ் a bitter pill we all need to swallow one day. மரணம் என்பது ஒரு கசப்பான மாத்திரையாக இருக்கும், நாம் அனைவரும் அருந்துவது அவசியமாகும். எல்லாருக்கும் இந்த எண்ட் இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் அவனுடைய வருகை ஒருவேளை இருக்கு, ரகசிய வருகை ஏற்படும்னா நம்ம மரணத்தை பார்க்காமல் போகலாமே தவிர, மற்றபடி நம்ம எல்லாருக்கும்
மரணம்ன்றது நிச்சயம் அப்படின்ற பாயிண்ட் நம்ம புரிந்தாதான் அதுக்காக ப்ரிப்பேர் ஆக முடியும். வசனம் இன்னும் என்ன சொல்லுது பாருங்க, பிரசங்கி 7:2, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவு காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். பரிசுத்த ஆவியானவர் சாலமோனுடைய வாழ்க்கையில பெயர்பட்ட ஞானத்தை கொடுத்தவர் எழுதுறார் பாருங்க, மரண வீட்டுக்கு போவது நலம், துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவு காணப்படும், உயிரோடு இருக்கிறது தன்னை முதல்ல சிந்திப்பான். உயிரோடு இருக்கிறவங்க யோசிக்கணும்னு சொல்றார். யூ ஹேவ் டு திங்க் அப்படின்ற, திங்க் அபவுட் டெத். மரணத்தை கொடுத்து யோசிக்கணும். மரணம் ஐயோ செத்துப்போம் அப்படி கிடையாது. ஆப்ஜெக்டிவா நம்ம யோசித்து பழகணும். அதை யோசிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த செய்தியை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கார். என்ன இப்ப டைரக்டா கேட்கிறவங்களும் சரி, இனிமேல் கேட்கிறவங்களும் சரி, ஒருவேளை காலத்திற்கு அப்பாற்பட்ட இந்த செய்திகளை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, the truth is the same. சத்தியமானது அப்படியேதான் இருக்கிறது. மரணத்துக்காக நம்ம ரெடி ஆகணும், அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஜான் மில்டன், the great English poet, அவர் என்ன சொல்றார் பாருங்க, death is the golden key that opens the palace of eternity. நித்தியம் என்னும் ஒரு பெரிய மாளிகை திறக்கும் சாவிதான், தங்க சாவிதான் மரணம். அதனால ஒரு கிறிஸ்தவனுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. மித்த எல்லாரும் பயப்படலாம் மரணத்துக்கு. ஆனா ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவரை நான் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன், என் ஆத்மாவை அவர் ரட்சித்து மீட்டு விட்டார் என்று இந்த ரட்சிப்பின் உறுதி நிச்சயம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மரணத்தை குறித்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் a ப்ரமோஷன். சரி, சில நேரங்கள்ல ஜனங்கள் தமக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கலாம். இப்ப நம்ம இந்த மினிஸ்ட்ரியல் பாத்துல நம்ம இந்த உலகத்துல போய் கொண்டிருக்கிறப்ப சில பேர் மரணத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய வியாதி வந்திருக்கும், டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஒரு 3 மாசம் தான் 6 மாசம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மரணத்துக்கு நேராக அவங்க பயணித்து கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு அந்த மரணத்தை ஃபேஸ் பண்றதுக்கு அது ஒரு ஊழியம், அதை அவங்க ரெடி பண்றது, ப்ரிப்பேரிங் them to face death. அப்படிப்பட்ட மரணத்துக்கு நேராக போயிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த மரணத்தை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு ஊழியத்தை அங்கே நம்ம நிறைவேற்ற வேண்டியது ரொம்ப அவசியம்ன்றதை மறந்து போகக்கூடாது. எல்லா நேரங்களையும் ஆண்டவர் சுகமளிப்பது கிடையாது. ஆண்டவருடைய நாதி தீர்மானம் இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும், ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை செய்து இன்னும் சில அந்த மரணத்தை தள்ளி போடலாமலே. again the death is going to come inevitably. நிச்சயமாக மரணம் வரதான் போகிறது அப்படின்றது மறந்து போகக்கூடாது. அப்ப இந்த கம்ஃபர்ட் ஆஃப் த சேவியர், கிறிஸ்துவினுடைய ஆறுதல் அளிக்கும் ஊழியம் தான் ரொம்ப முக்கியம். அதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் இந்த சத்தியம் நம்ம புரிந்து கொண்டாதான் இந்த ஆறுதல் அளிக்கிற ஊழியத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சில பேரை நீங்க இதுல அந்த மரணத்தை ஃபேஸ் பண்றதுக்கு, தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தலாம். அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். We need to prepare people to face death boldly. பயத்தோடு மரணத்தை நம்ம யாருமே சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. தைரியமாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த விசுவாசத்தின் ஆழத்துல மகிமையோடு கூட, கண்கள் திறக்கப்பட்ட ஸ்தேவானை போல மகிமையோடு கூட நம்ம மரிப்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, நான் எப்பொழுது மரிக்க போறேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனாலும் என்னுடைய மரணம் மகிமையா இருக்கட்டும், மகிமையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றதுல தப்பே கிடையாது. ஜனங்களை ஜெபிக்க வைக்கிறதுல தப்பே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வயசானவங்களுக்கு அப்படி ஜெபம் பண்ணலாம் பிரதர். அப்படி கிடையாது. Death can come to anyone at any time. எந்த நேரத்திலும் மரணம் ஏற்படலாம். 10 வயசா இருந்தாலும் சரிதான், 5 வயதா இருந்தாலும் சரிதான், 20 வயதா இருந்தாலும் சரிதான், 40 வயதா இருந்தாலும் சரிதான், 60 வயதா இருந்தாலும் சரிதான், 80 இருந்தாலும் சரிதான், 100 இருந்தாலும் சரிதான். எல்லாருமே வயது சென்று மரிப்பார்கள் என்று சொல்லி நம்மளுக்கு அது அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சோ எதுவா இருந்தாலும் we need to die victoriously and we need to help people die victoriously. நாமும் ஜெயமாய் மரிக்க வேண்டும். மரணத்தை எதிர்கொண்டிருக்கிற நபர்களை ஜெயமாய் நடத்த வேண்டும். அவர்கள் மரணத்தை ஜெயமாய் எதிர்கொள்ள அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தி அப்படின்றது மறந்து போகக்கூடாது. எபிரேயர் 2:14-15 நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தாலே அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். டெத் போபியான்றது ஒரு மரண பய வியாதி அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஐயோ மரித்து போவனோ, ஐயோ நான் இறந்து போயிடுவனோ, ஒரு வியாதி வந்த உடனே, ஒரு சின்ன ஃபீவர் வந்த உடனே நான் இறந்து போயிடுவனோ அப்படின்னு உடனே மரணத்தை குறித்து யோசிக்கிறது இட்ஸ் a டெத் போபியா. அது வியாதி, ஆன்சைட்டி டிசார்டர். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, விசுவாசிகளாக நமக்கு, இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையார்கள் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து விட்டார். இந்த வசனத்துல நிறைய சத்தியங்கள் இருக்கு பாருங்க. மரணம் யாருக்கு அதிகாரியா? பிசாசுக்கு. ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினாலதான் மரணம் வந்துச்சு. அதனாலதான் நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுவோம். நம்மள இருதயத்துல நித்தியம் என்று ஒண்ணு இருக்குது. சரி, எப்போதுமே நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம். தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுன்னு நான் சொல்றேன்? ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரே அதான் ப்ராமிஸ் பண்றார். டெத் இஸ் ஜஸ்ட் டிரான்சிஷன் தான். யூ ஆர் நாட் கோயிங் டு டை. நம்மளுடைய ஆத்துமாக்கள் மரிப்பது கிடையாது. மாம்சம் தான் சாகிறது. மரணத்தை இயேசு கிறிஸ்து வென்று விட்டார். ஒரு மகிமையான சத்தியம் பாருங்க. மரணத்தின் அதிபதி அவன் தான். ஆண்டவர் அதிபதி கிடையாது. மரணத்தின் உண்டாக்கினவர் ஆண்டவர் கிடையாது. மரணத்தை உண்டாக்கினவன் அவன்தான். பாவத்தினால் நம்ம தான் கொண்டு வந்தோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில மரித்ததுனால மரணத்தை அழித்து விட்டார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. எல்லாம் முடிந்து போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிலுவை மரணத்தோட, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோட மரண பயமே இல்லாம போயிடுச்சு அப்படின்றத மறந்து போகக்கூடாது. மறந்து போகக்கூடாது. அதனாலதான் நம்ம இந்த ஊழியத்தை செய்யலைன்னா வேற யாருமே இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. யாருமே ஊழியத்தை செய்ய முடியாது. எத்தனை சைக்காலஜிஸ்ட் போனாலும் சரிதான், எத்தனை டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் போனாலும் சரிதான், ஏதோ சொல்லுவாங்க, எல்லாம் செத்துதான் ஆகணும் அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய நம்மை போல ஆறுதல் அளிக்க யாராலும் முடியாது. மரணமே கிடையாது சார். டெத் இஸ் நாட் அ டெத் இட் செல்ஃப். ஒரு கிறிஸ்தவனுடைய மரணம் அது மரணமே கிடையாது. அது மகிமையானது. மகிமைக்கு நேராக நம்மை நடத்துகிற மகிமையான ஒரு நாள் அது. ஓ ஹல்லேலூயா! என்ன ஒரு மகிமையின் நாள். சில சத்தியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் மரணங்கள் ஏற்பட்டது, அந்த மரணங்களை அவர்கள் எப்படி சந்தித்தார்கள், அதெல்லாம் சொல்லி நம்ம ஒரு 7 lessons நான் கொஞ்சம் அப்படியே நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ண போகிறேன். முதலாவது லாசருடைய மரணம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? வசனம் வெரி கிளாசிக் வசனம் என்ன அப்படின்னா, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ஆண்டவர் அழுதார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆண்டவருக்கு தெரியும் லாசருவை அவர் உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு சொல்லி, ஆண்டவர் அந்த அற்புதத்தை அவர் செய்ய போகிறாருன்னு சொல்லி தெரியும். ஆனாலும் அங்கே வந்துருங்க யூதர்கள் எல்லாம் அழுகிறதை பார்த்து, மரியாள் அழுகிறதை பார்த்து ஆண்டவர் இங்கே அழுகிறார். அவருடைய இருதயம் அங்கே உடைகிறது. ஆண்டவர் ஒரு இமோஷனல், he has emotions என்றதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் God has emotions. மரணம் ஒரு பெரிய வலிமையானது. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, பெயின் காஸ்ட் பை டெத் இஸ் எக்ஸ்கியூரிయేటింగ్. மரணத்தினால் உண்டாகும் வலி கொடுமையானது அப்படின்றது மறந்து போகக்கூடாது. சரி, அப்படிலாம் மகிமைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேனே, அப்படின்றதுனால மரணத்தினால உண்டாகிற வலியை நம்ம மினிமைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஒருவேளை மரிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க, அவங்க மகிமைக்குள்ள பிரவேசித்து விடுவாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க அவங்க விட்டு போன அந்த இடத்தை யாராலுமே நிரப்பவே முடியாது. ரொம்ப கடினமான கொடுமையான ஒரு வழி. அதனால அது முக்கியமானது என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த அழுகையை வீக்னஸ், சைன் ஆஃப் வீக்னஸ் நினைப்பாங்க. அழுகை ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரைங் இஸ் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நம்ம இழந்து தவிக்கிறவர்கள் யாராச்சும், இப்ப கொரோனா டைம்ஸ்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. நம்ம அறிந்தவர்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. நம்ம தெரிஞ்சவங்க நிறைய பேர் இறந்து போனாங்க. மிஷனரிஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. நம்ம மிஷனரிஸ், பிளஸிங் யூத் மிஷனரிஸ் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஒரு சிஸ்டர்லாம் இன்னைக்கு மிஷனை விட்டு வெளியே போயிட்டாங்க. பரிதாபம். அவங்கள்ட்ட இடையில நான் பேசிட்டு இருந்தப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க இன்னும் ரெக்கவர் ஆகி இன்னும் வரவே இல்லை. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு 2 மரணம் தொடர்ச்சியா நடந்துருச்சு ஒரே வருஷத்துல. 2 மரணங்கள். கொடுமையான ஒரு காரியம். அவங்க நம்ம பிரசங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நான் சொல்ல போறேன். ஸோ ஹீலிங் டேக்ஸ் டைம். அவங்க அந்த மரணத்தினால் ஏற்பட்ட வலியினால் ஏற்பட்ட அந்த காயம், இது எல்லாம் சரியாகிறதுக்கு டைம் எடுக்கும்.
அது ரொம்ப லேட் ஆயிடலாம். ஏன் லேட் ஆகலாம்? சில நேரங்கள்ல பீப்புள் மே லிவ் இன் டினையல்னா அது மரித்ததை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற மாட்டாங்க. இன்னும் உயிரோட தான் இருக்கிறார், என்ன மறிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்பாங்க. அப்ப நான் உங்க எல்லாருக்கும் இந்த இதுல அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா, கிளஸ்டர்ல அதான் போட்டிருக்கு. இந்த கொரோனா டைம்ஸ்ல உங்களுக்கு தெரிந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், மிஷனரிஸ் இறந்து போனவங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள் இல்லைன்னா அவங்கள லைட்டா ஃபோன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். எப்படி இருக்கிறாங்க, ஹவு தே ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபோன் பண்ணி கேட்க போறீங்க. நீங்களா புரிஞ்சுடுங்க, அவங்க இன்னும் சுகம் ஆகலைன்னா இன்னும் அழுவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு அழுகுறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அது சுகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அவங்களுடைய அந்த பெயினை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஆட்கள் வேணும். இன்னைக்கு அவங்க டினையில இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அதே படத்தையே பார்த்துக்கிட்டு, அதே பழைய அந்த ஆல்பத்தையே பார்த்துக்கிட்டு, அதே பழைய போட்டோஸே பார்த்துக்கிட்டு இன்னுமே அவங்க அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போகாம இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல ஒரு ஊழியம் இருக்கிறது. ஆண்டவர் அவங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால அந்த வலியை நம்ம குறைத்து விடவே கூடாது. அழுகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெசன். இரண்டாவது, எசேக்கியாவுடைய இன்சிடென்ட் நம்ம எடுக்க போறோம். தாமதிக்கப்பட்ட எசேக்கியாவின் மரணம், போஸ்ட்போன்ட் டெத் ஆஃப் எசேக்கியா. ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? கேன் டெத் பி போஸ்ட்போன்ட்? மரணத்தை நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். காலத்துக்கு முன்பதாகவும் மறிக்க முடியும், காலத்துக்கு பின்பதாகவும் மறிக்க முடியும். வேதத்துல நல்ல ஆதாரங்கள் இருக்கிறது. காலத்துக்கு முன்பதாக மறிக்கிறத நிறைய இடத்துல நாம பார்க்க முடியும். விசேஷமாக வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மிதமிஞ்சிய நீதிமான் இல்லையா? சில நேரங்கள்ல உடல் ரீதியாக நம்ம ஹெல்த்தை நல்லா பார்க்காம, ஹெல்த்தி ஃபுட்டு அதெல்லாம் நம்ம பார்க்காம, நம்ம கடமைகளை செய்யாம இருக்கிறப்ப காலத்துக்கு முன்பதாக மரித்து போக முடியும் இல்லையா? சில நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறப்ப, அதான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஏசாயா 38வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அதாவது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு, ஒரு வியாதி வந்துருச்சு, மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான், சாக கடக்கிறான். அப்பொழுது அமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசன இடத்தில் அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்ப அவன் அந்த டெத் அக்செப்ட் பண்ணல, டெத் நியூஸ் அக்செப்ட் பண்ணல. எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி அவனோட வசனம் வருது, அதை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் என்ன ஜோம் பண்றான்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து முது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்துள்ளும் என்று விண்ணப்பித்து எசேக்கியா மிகவும் அழுதான். அந்த டெத் அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. உடனே அழுகிறான், ஆண்டவரே இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கிறார். கேட்டு உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன்னு சொல்லி 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். I will add 15 years to your life. Just like that, one prayer can add 15 years. Just imagine. ஆண்டவர் இப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார் பாருங்க. ஒரு சின்ன ஜபம் தான் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துருச்சு. ஆண்டவர் கையில தான் லைஃப் இருக்குன்றத மறந்து போகக்கூடாது. எனக்கு நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்குன்னு நினைக்கிறோம். நோ, ஜீவனை கொடுக்கிறதும் எடுக்கிறதும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறதுன்றது மறந்து போகக்கூடாது. மரணத்தின் அதிபதி பிசாசா இருந்தாலும் சகலத்தையும் ஆளுகை செய்கிறோடைய கரத்துல ஆண்டவர் அந்த மரணம், நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைங்களுடைய மரணங்கள் அவரோட கரத்துல தான் இருக்குன்றதை மறந்து போகவே கூடாது. அதனால நம்முடைய ஜெபங்களை, எசேக்கியாவுடைய ஜெபங்களை போல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது அது வேத சத்தியம். எப்படி நம்ம ஜெபங்கள் இருக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 13:36 தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான்னா சரீர அழிவை கண்டான். அதான் இங்கே உள்ள கான்டெக்ஸ்ட். முக்கியமான பாது என்னன்னா, என்னுடைய காலத்துல என்னுடைய தேவனுடைய சித்தத்தை நான் செய்த பின்பு நான் நித்திரை அடையணும். சொல்லுங்க பார்க்கலாம். அன்மியூட் பண்ண வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய காலத்துல உம்முடைய சித்தத்தை செய்து நான் என் பிதாக்களில் சேர்க்கப்படணும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ப்ரேயர். உம்முடைய சித்தத்தை செய்து முடித்த பின்பு ஒரு நாளும் நான் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிந்துச்சு, உம்முடைய சித்தத்தின்படி நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன், எல்லாம் முடிந்தது அப்படின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. It's finished. When you say it's finished, it should be over. Finished அப்புறம் இன்னொரு சாப்டர் போயிட்டே இருக்க கூடாது இல்லையா?
அதுக்கு நீங்க அப்படி நீங்க நான் வந்து அப்படி ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கக்கூடாது, நான் வந்து அவங்க மேரேஜை பார்க்கணும், இந்த மேரேஜை பார்க்கணும், அந்த மேரேஜை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி இதுல ஆண்டோட சுத்தம் இருந்தா நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டோடைய சுத்தம் நிறைவேறும் அளவும் டெத் இன் தி ரைட் டைம். அது மாத்திரம் இல்ல, இங்க இன்னொரு முக்கியமான ஒரு லெசன் என்ன இருக்கு தெரியுமா? வீட்டு பொறுப்புகளை ஒழுங்கு ஆண்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்களேன். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஏன்னா வீட்டுல உள்ள நிறைய காரியங்களை வந்து நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கும். நான் இல்லைன்னா என்னோட வீடு எப்படி சர்வைவ் ஆக போகிறது? நான் இந்த செய்தியை நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி வந்துச்சு, ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கறது நான் தகுதி தானா? என்னால இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல நான் வந்து மெசேஜ் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினார். என்ன உற்சாகப்படுத்தினார் அப்படின்னா, நினைவுபடுத்தினார். நிறைய மிஷனரிஸோட டெத்ல நான் நின்றுருக்கிறேன், அவங்க ஃபியூனரல்ல நின்றுருக்கிறேன். அதெல்லாம் நான் உனக்கு நிறைய காரியங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மகனே, அதை நீ சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னார். ஒவ்வொரு டெத்லையும் நான் நின்றுருக்கிறேன். ஸோ நிறைய டெத்ல நீங்க பாத்தீங்கன்னா மிஷனரிஸ், சின்ன வயசுல இறந்து போன மிஷனரிஸ் சில பேர், அவங்க ஒய்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஏடிஎம் ஆப்ரேட் பண்றது எப்படின்னு தெரியல, எப்படி கடைக்கு போகன்னு தெரியல, எப்படி வாங்கன்னு தெரியல, எதுவுமே தெரியல, ஃபுல்லா டிபெண்டா இருந்திருக்கிறாங்க. சோ அந்த மிஷனரி ஊழியம் நல்லா பண்ணாங்களே தவிர தன்னோடு கூட இருந்தவர்களை நான் இல்லைன்னா அவங்களால நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணல. அப்ப நம்ம வயசான ப்ரிப்பேர் பண்ண அப்படி கிடையாது. இனிஷியல் டேஸ்ல இருந்து நம்ம ஃபேமிலியில எல்லாரும் அவங்க ஒரு லெவல் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டிக்கு வந்து நம்ம நல்லா சொல்லி கொடுக்கணும். எப்படி வீட்டுல உள்ள காரியங்கள்லாம் என்னென்ன காரியங்கள் இருக்குது, அவங்களே அவங்க இன்னைக்கு நின்றுக்கிடுவாங்களா, அவங்க வந்து பேங்க்குக்கு போக தெரியுமா, ஏடிஎம் போக தெரியுமா, கடைக்கு போக தெரியுமா, வாங்க போக தெரியுமா, டிராவல் பண்ண தெரியுமா, தனியா டிராவல் பண்ண தெரியுமா, வீட்டுல உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குதா, லீகாலிட்டிஸ், டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி லீகாலிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்குது. நான் பார்த்தேன், நான் மிஷனரிஸ் இறந்து போனப்போ உடனே சொந்தக்கார அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் அபகரிக்கிறத நான் பார்த்தேன். அவ பரிதாபம், என்னன்னே தெரியல, அபகரிச்சிட்டார். ஒருத்தரெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டார், லேண்ட் எடுத்துட்டே போயிட்டார். எவ்வளவு ஏக்கர்ஸ் லேண்ட் எடுத்துட்டு போயிட்டார். ஒன்றும் பண்ண முடியல, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வீட்டு பொறுப்புகளை ஒழுங்குபடுத்தல், பொறுப்பு இல்லாம இருக்கிறதுல வந்து இது ஒரு முக்கியமான ஒரு காரியம், எந்த ஏஜா இருந்தாலும். இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். நம்மளும் சரியான ஒரு கண்ணோட்டத்துல இருக்கணும்ன்றது மறந்து போகக்கூடாது. சரி, அப்படி ஒருத்தர் இழந்த ஒரு நபரை உடனே நீங்க மைண்ட்ல என்ன யோசிக்கணும், அது டிபெண்டன்ட் பீப்புள் ஃபைனான்சியலி ஸ்டேபிள். அப்ப அவங்க ஒருத்தர் ஒரே சோல் பிரெட் வின்னரா இருந்திருப்பாங்க, ஒருத்தர் தான், அவங்க சம்பளம் தான் இருந்திருக்கும், அவங்களே இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், எப்படி சர்வைவ் ஆகும், அவங்களுடைய சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதெல்லாம் நீங்க யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கட்டும். அழுகிறலோட அழுங்கல் அப்படின்னு சொல்றப்ப ஏதோ ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றது ஓகே. சில பேர் அப்படி இருக்கலாம், சில பேர் வெளியே பைனான்சியலா பெரிய எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தனிப்பட்ட விதத்துல இது பண்ணா எல்லாம் கேஸா இருக்கும். இண்டிவிஜுவலா பேசுறப்ப எதுவுமே ஒழுங்கா இருக்கிறது மாதிரி இருக்கும். திங்கிங் அவங்க கொஞ்ச நாள், ஒரு 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் அவங்களுடைய சிந்தனைகள்ல தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்க தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யணும். அவங்களதான் தீர்மானங்கள் எடுக்க வைக்கணும், பட் அவங்க சரியான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்ன்றது மறந்து போகக்கூடாது. செட்டிங் த ஹவுஸ் இன் ஆர்டர், எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க இந்த கம்ஃபர்டிங் மினிஸ்ட்ரியில. சாதாரண ஊழியம்ல ஆண்டவர் சொன்னார். தொடர்ந்து நம்ம போகலாம். விக்டோரியஸ் டெத் ஆஃப் எலிஷா. எலிஷாவினுடைய ஜெயமான மரணம். 2 ராஜாக்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது எலிஷாவுக்கும் ஒரு மரணம் வந்து விட்டது. 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 13-14. அவன் நாட்களில் எலிஷா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்தில் போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கும் ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே என்று அழுகிறான். அவன் ஆக்சுவலி விழுந்து அழுது இருக்கு பாருங்க. 14வது வசனத்துல விழுந்து அழுகிறான். ராஜா வந்து ஐயோ எலிஷா மரணமடைய போறான் அப்படின்னு சொல்லி விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஆனா எலிஷா என்ன பண்றான் பாருங்க. எலிஷா அவனை பார்த்து வில்லையும் அம்பையும் பிடியும் என்றான். நீ அழுகிறத நிப்பாட்டுப்பா, நான் பேரஃப்ரேஸ் பண்றேன், பைபிள் இல்ல. வில்லையும் அம்பையும் எடு, ஜன்னலை தர. 16வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும். அவன் தன் கையை வில் வைத்த போது எலிஷா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, என் கை ஒரு கை. எலிஷாவின் ஜெயமான மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல அவன் சாகிறப்ப
அவனோட ஸ்பிரிட் எப்படி இருக்குன்றத நான் சொல்ல விரும்ப வந்தது. அதாவது ராஜா அவனை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறான், ஐயோ நீ சாக போறியே அப்படின்னு சொல்லி. எலிசாவோட மென்டாலிட்டி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் ஒரு வியாதியில சாகிறான். அவன் எலியாவினுடைய மரணத்தை பார்க்கல. எலியா அக்னிமயமான ரதங்களால அவன் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறதான அந்த மகிமையை தான் பார்த்திருக்கிறான். ஆனா அவனுக்கோ ஒரு வியாதியில மறிக்கிறான். மரித்தோறு எழுப்பினவன் தான் அவனே ஒரு வியாதி அப்படின்றப்ப ஒரு பெரிய ஒரு ஷாக்கா இருந்திருக்கும். நிறைய ஊழியக்காரங்களை இதை அக்செப்ட் பண்ண முடியாது. பாருங்க, நான் ஜோமனி ஆண்டவரே நிறைய பேர் சுகமாகறாங்க, நான் ஜோமனி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பட் என்னோட வாழ்க்கையில இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுதான் அரைகுறையான சத்தியங்கள். இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, we can die of sickness. நம்ம எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருந்தாலும், ஆண்டவருக்காக உண்மையா உழைத்திருந்தாலும், sickness is a natural part of life. வியாதின்றது இந்த உலகத்துல விழுந்து போன உலகத்துல நம்ம இருக்கிறதுனால இது ஒரு நேச்சுரல் பார்ட் அப்படின்றத நம்ம மறந்து போக கூடாது. சோ எலிஷாக்கு அந்த சுய பரிதாபம் இல்லை. மரணத்துல நாம தவிர்க்க வேண்டியது ஜனங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு நிறைய இருக்கும், ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கும். ஐயோ நான் ஆண்டவருக்காக உண்மையா பண்ணானே. கொஞ்சம் மியூட் பண்ண முடியுமா யாரோடது? ஓகே, நான் எவ்வளவு தூரத்துக்கு நான் உண்மையா பண்ணினேனே, ஆண்டவர் ஏன் எனக்கு இதெல்லாம் அனுமதித்தார் அப்படின்னு ஏன் கேள்வி கேட்டுட்டு அவங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை அவங்க மறந்து போயிருவாங்க. இங்கே மரண படுக்கையிலும் அவன் தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அது மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் அப்படின்றான் 18வது வசனம். அப்பொழுது அவன் இஸ்ரவேல் ராஜாவை நோக்கி தரையில அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். தரையில அடி அப்படின்றான். 19வது வசனம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபப்படுறான். மரணப்படுகையில் இவன் அழுதுகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அவன் ஷாக்கா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். என்னடா துக்கம் விசாரிக்கிறதுக்கு வந்தா ஜன்னலை தர கீழே அடி. அவனுடைய அந்த ஸ்பிரிட், இட்ஸ் a bubbling spirit. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீ 5 விசை அடித்தீரானால் அப்பொழுது சிறியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சிறியரை 3 முறை முறியடிப்பீர் என்றான். 3 தடவை தான், 5 முறை நீ அடிச்சிருக்கணும் அப்படின்றான். What does that mean? Even in deathbed, he was faithful to his calling. தன்னுடைய தீர்க்க தரிசன அழைப்புகளே அவன் நிலைத்திருந்தான். மரிக்கிற வரைக்கும் உங்க அழைப்புல நிலைத்திருக்கணும். Don't resign. There is no retirement. There is no resignation for God's servant என்றதை மறந்து போகக்கூடாது. அவ்வளவுதான் பிரதர், எல்லாம் முடிஞ்ச டைம் ஆயிடுச்சு. நோ, எப்ப டைம் ஆகும்? என்னுடைய நாசில சுவாசம் நிக்கிறப்பதான், அப்பொழுதுதான் இட்ஸ் finished. 20வது வசனம் என்ன ஒரு வியாக்கியானம் பாருங்க. இங்க எலிஷா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணார்கள். மறு வருஷத்துல மோவாப் தண்டு தேசத்துல அப்பொழுது அங்கே ஒரு மனுஷன் பிரேதத்தை அதை விழுந்து எலிசாவின் எலும்பில் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் காலில் ஒன்று எழுந்திருந்தான். அதாவது எலிஷாவுடைய எலும்புகள்ல இருந்த அந்த அக்கினியின் அபிஷேகம், அது உங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலையும் பவர் வாஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு இருக்குது. வல்லமையானது புறப்பட்டு போய்கொண்டே இருந்தது. வயது ஆக ஆக நிறைய பேரோட லைஃப்ல அப்படியே அவங்களுடைய பிரகாசம் மங்கி போகிறத நம்ம பார்க்கிறோம். நோ மை பிலவட், நம்மளுக்கு அப்படி இருக்கவே கூடாது. மரிக்கும் வரைக்கும், மரித்த பின்பும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். ஓ மகிமையின் ஊழியம், அதுதான் மரித்த பின்பும் பேச முடியும். தட்ஸ் பில்டிங் லெகசி. இன்னொரு நாள் நம்ம அதை பார்க்க போறோம். How to build a legacy. நம்ம மரித்த பின்பும் நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது, நம்ம பெத்த பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற பிள்ளைங்க, மென்டீஸ கொடுக்க போறார். அவர்கள் மூலமாக உங்கள் தரிசனங்கள் அவர்களுக்கு போகும். அந்த ஊழியங்கள் கடந்து செல்லும். அந்த விதைகள் முளைத்து திளைத்து அது ஓங்கும், படரும், உலகமெங்கும் படரப் போகிறது. மகிமையின் ஊழியம், மகிமையின் ஊழியம், மகிமையின் ஊழியம் ஐயா. Glorious ministry, glorious ministry. We need to die gloriously. நாம் மரிக்கும் பொழுது மகிமையாய் மரிக்க வேண்டும். ஜனங்களை மகிமையாக மரிக்க உற்சாகப்படுத்த வேண்டும். சோர்ந்து போயல்ல. சரி, இன்னும் நம்ம பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா, சடன் டெத் ஆஃப் ஜாப்ஸ் சில்ட்ரன். யோபுவின் பிள்ளைகளுடைய திடீர் மரணம். 10 பேர் திடீர்னு செத்து போறாங்க. இதுல என்ன லெசன் இருக்கு பாருங்க. மிசரபிள் கம்ஃபர்டர்ஸ். தமிழ்ல அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்களாக நம்ம இருக்கக்கூடாது.
யோபோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு இப்பேர் போட்ட பயங்கரமான காரியங்கள் நடந்திருக்குதே, நடந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் யோபு தப்பு பண்ணிருக்கணும், அப்ப இவன் தப்பு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தியாலஜைஸ் பண்றாங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதாச்சும் இவன் தப்பு பண்ணிருக்கணும். சோ நம்ம படிக்க வேண்டிய லெசன் நம்பர் 4 என்ன? துக்கிக்கிறவர்களுக்கு பிரசங்கம் செய்யக்கூடாது. ஏதாச்சும் நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க பிரதர், அதனாலதான் ஆண்டவர் அடிச்சுட்டாரு, வச்சுட்டாரு. இந்த வார்த்தைகள் ஏற்கனவே அவங்க உடைந்திருக்கிற உள்ளத்தை இன்னும் கீறுகிற. தயவுசெய்து இப்படிப்பட்டவங்க நம்ம வாயை திறக்காம இருக்கணும். நம்மளுக்கு பிரசங்க கிருபையில ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், ஆனா துக்க வீட்டுல பிரசங்கம் செய்யக்கூடாது. ஆண்டவர் அது விரும்புறதே கிடையாது. அந்நேரத்துல நம்ம சாட்சி சொல்றது. இந்த ஒரு வசனம் நல்ல வசனம் சார், நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம்னு சொல்லிட்டு ரோமர் 8:28, சகலம் நன்மைக்கேதோ, நம்ம இதை நன்மைக்கேதோ மாற்றுவார் பிரதர். நல்ல சத்தியம் தான். ஆனா அந்த நேரத்துல நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது. அந்த இம்மிடியட் கிரீஃப்ல அவங்க இருக்கிறாங்க. ஜஸ்ட் பி வித் them, அவங்களோடு கூட நில்லுங்க. இது ஏன் நடந்ததுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்து, ஒரு பெரிய தேவனுடைய ஞானம் பெற்றவர்கள் மாதிரி பெருமை பிடித்தவர்களை போல பேசுறவங்க தான் துக்க வீட்டுல இன்சென்சிட்டிவா இருப்பாங்க. சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்க, துக்க வீட்டாரோட நிக்கிறோம், நிறைய சத்தியங்களும் சொல்ல வேண்டியிருக்குது. பட் அப்ப இல்ல, டைம் எடுக்கும். டைம்லி கவுன்சில் தேவை, அவங்களுக்கு டைம்லி சப்போர்ட் தேவை. தொடர்ச்சி அவங்களோடு கூட நின்று கொண்டே இருக்கணும். மரணத்துக்கு காரணங்களை தேடாதீர்கள். 5வது, violent death of John the Baptist, யோவான் ஸ்நானகனின் கொடூர மரணம். தேவனுடைய ராஜ்யத்துல மரணங்கள் சாதாரணமாக ஏற்படலாம், சில நேரங்கள்ல கொடூரமாகவும் ஏற்படலான்றது மறந்து போகக்கூடாது. இதையும் ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன். பயங்கரமான கொடூர மரணங்கள், ஆக்சிடென்ட்ஸ், டெட் பாடிய பார்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப நான் கூட நிக்கிறேன். பயங்கரமான காரியங்கள், கொடூரமான ஃபேஸ பார்க்கவே முடியாத அளவுக்கு, உடம்ப பார்க்கவே முடியாத அளவுக்கு டிஸ்ஃபிகர்டான காரியங்கள். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார் பாருங்களேன். மார்க் 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தலையை வெட்டி எடுத்து கொண்டு போயிட்டாங்க. 6:27 உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவல் கூடத்திலே அவனை சிரசிதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தார். அந்த சிறு பெண் அதை தன் தாயிடம் கொடுத்து விட்டாள். தலை போயிருச்சு, யோவான் சொன்ன தலை போயிருச்சு. 29 அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து, என்ன பயங்கரமா இருந்திருக்கும். தலை இல்லாத, கண்கள்ல கண்ணீர் வருகிறது. தலை இல்லாம இருந்துச்சு அந்த பாடி, இல்ல தலைய தனியா தந்தாளா அந்த கொடூரக்காரின்னு சொல்லி தெரியல. தந்திருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு காரியம். இப்பேற்பட்ட காரியங்களும் ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன். தேவனுடைய ஜனங்கள் மத்தியில நடக்கிறதும் பார்த்திருக்கிறேன். அப்ப என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, ஆண்டவரே, நிறைய பேர் என்கிட்ட வந்து, ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அலோவ் பண்ணுவாரானே, ஒரு நல்லபடியா மறித்திருக்கலாமே, ஒரு பீஸ்ஃபுல்லா நான் மறித்திருக்கலாமே. நன்றாக புரிந்து கொள்ளணும், மரணம் எப்படி வேணாலும் ஏற்படலாம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கான விளக்கங்கள் கிடையாது. எப்படினாலும் யோவான் ஸ்நானகன் எப்படி மறிக்கிறான், இயேசு கிறிஸ்து கொடூரமான மரணம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் கொடூரமான மரணம். 12 சீஷருடைய மரணம், யோவான் தவிர்த்து 11 சீஷருடைய மரணமும் கொடூரமான மரணம். ஸ்தேவானுடைய மரணம் கொடூரமான மரணம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பலருடைய மரணங்கள் கொடூரமான மரணங்கள். அநியாயமாக ஆண்டவர் அனுமதிக்கிறார், அநியாயத்தை அனுமதிக்கிறார். ஆண்டவர் காப்பாத்திருக்கலாமே, சிலரை காப்பாத்துறார், சிலரை காப்பாத்தல. இந்த 2 காரியத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் ஆண்டவர் காப்பாத்துவார், சிலரை காப்பாற்ற மாட்டார். காப்பாத்தினா ஆண்டவருக்கு நன்றி, காப்பாத்தலனாலும் ஆண்டவருக்கு நன்றி. இதுக்கு நம்மளுடைய அந்த சத்தியத்தின் தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். மரணம் எப்படி வேண்டுமானால் நிகழலாம். டியூ டு ஏஜிங் பல வகையான மரணங்கள் உண்டு. வயதாகி மரிப்பவர்களும் உண்டு. டியூ டு சிக்னஸ், கிராஜுவல் சிக்னஸ். சில பேர் கோமால இருப்பாங்க. ஒரு தேவனுடைய தாசன்லாம் சென்னையில ரொம்ப பிரசுத்தமா எவ்வளவோ வருஷங்கள் கோமால இருந்தார். ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன், கோமால போய் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பேர் அவங்கள கேர் பண்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டம். சிக்கா இருக்கிறவங்களை காட்டிலும் கோமால இருந்து கேர் பண்ண மிஷனரி ஒய்ஃப் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன்.
கிராஜுவலா இறந்து போவாங்க. அது கேள்வியே இருக்காது. ஏன் அதுக்கு உடனே ஆண்டவர் எடுத்திருக்கலாமே அப்படிலாம் தோணும். there's no explanation. கேள்வி, அந்த கேள்விக்கு நான் பதில் கிடையாது. எதுக்கு பதில் சொல்லணும்னு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அந்த நேரத்துல ஆண்டோடைய பலத்துக்காக அவளுக்கு என்ன தேவை இருக்குது? கோமானா அதுக்கு நல்ல நர்சிங் தேவை இருக்கணும், அவங்க கேர் தேவை இருக்குது. ஸோ ஒரு நர்ஸ் போட்டு பண்றதா இருந்தா அவங்களுக்கு ஒரு 15,000 மாசம் நம்மளுக்கு தேவை இருக்கும். அந்த 15,000 நம்ம எப்படி மொபிலைஸ் பண்ணலாம்? ஏக்கம் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அவர்களால. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை அள்ளி கொடுக்கட்டும். அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குதா? சடன் டெத்ல உள்ள பிரச்சனை என்னன்னா, யாருமே ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டாங்க. ஃபியூனரல் எங்க வைக்கிறதுன்றது நான் நிறைய அந்த மிஷனரி டெத்ல நான் பார்த்தது. அந்த டெசிஷன்ஸ்ல திணறுவாங்க. ஃபியூனரல் இங்க வைக்கவா அங்கே வைக்கவா, டெட் பாடியை கொண்டு போறதுன்னா அது ஒரு பெரிய செலவு இருக்குது. அதுக்கு யார் செலவு பண்ணுவா? மிஷனரிஸோட மரணங்கள், ஊழியக்காரோட மரணங்கள்லாம் ஏன் கஷ்டப்படுதுன்னா அவங்க பணத்துக்கும் நிறைய யோசிக்க வேண்டி இருக்கும். அந்த நேரங்கள்ல பணத்துக்கும் நம்ம யோசிக்க வேண்டி இருக்கும், தீர்மானங்களும் எடுக்க முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான நேரம். அவங்களும் ஷாக்ல இருப்பாங்க. கொடுமையான காலம் அது. அப்ப அந்த நேரத்துல தீர்மானம் எடுக்கிறதுக்கு கிருபையில ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த நேரத்துல ஒரு சஜஷன் கூட, சரி இங்க பண்ணலாம், ஓகே இங்க என்ன வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் ஆக்சிடென்ட்னால இறந்து போறது, கொடுமையான மரணங்கள் இருக்கு. கொஞ்சம் நேரம் இருக்கும் ஆக்சிடென்ட், சில பேர் ஆயிருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கும். சில பேர் சடன் டெத், வயலன்ஸ், டியூ டு வயலன்ஸ். கடைசி நான் சொன்னது வயலன்ஸ் அண்ட் இன்ஜஸ்டிஸ், அநியாயமா கொடூரமாக கொல்லப்படுகிறதான் சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் தான் அப்படிதான். ஸோ எப்படினாலும் இருக்கலாம், எந்த ஏஜ்னாலும் இருக்கலாம். ஆனா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 2 குறிப்புகளோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நோய்மி ரிட்டர்ன்ஸ் எம்ப்டி ஹேண்டட். நகோமி வெறுங்கையாய் திரும்பி வந்தார். ரூத் 1 அதிகாரம் 20-21 வசனங்கள்ல என்ன சொல்றா பாருங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி நீங்கள் என்னை நகோமி என்று அழைப்பானே. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்துல திரும்பி வந்தால் சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மாறா என்று அழைங்கள் அப்படின்னு ஒரு வசனம் அப்படியே மிஸ் ஆயிருக்கு. மாறா என்று அழைங்கள், நகோமி என்று அழைக்க வேண்டாம். கசப்பால நிறைந்து வந்திருக்கிறார். அப்ப நகோமி திரும்பி வர்றப்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவன் மோவாப் தேசத்துல போனனால ஆண்டவர் அடிச்சிட்டாரு, தியாலஜிசிங் அடிச்சிட்டாரு. ஆனா அப்படி கிடையாது. இன்னொரு மரணத்தினுடைய மகிமையான என்ன, இந்த உலகத்துல இம்மையில என்ன ஒரு மகிமை இருக்குது அப்படின்னா, death brings new beginnings for children of God. மரணம் புதிய துவக்கங்களை கொடுக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. டெத் இஸ் நாட் ஃபைனல். இது ஒரு இறுதி கிடையாது. நம்ம வாழ்க்கையில புதிய துவக்கங்களின் தேவன் புதிய துவக்கங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு அவர் ஆவலா இருப்பார். நிறைய நேரங்கள் மரணத்தின் மூலமாக அது ஆண்டவர் நிறைவேற்றுவார். அனாதி ஞானத்திலையும் வழிநடத்திலையும் அது அப்படியாக நிறைவேறும். Death has its own way to bring in new beginnings. ஏன்னா டெத் நிறைய பேரை ஸ்ட்ரென்தன் பண்ணிடும், விசுவாசத்தை ஆழப்படுத்தும், உறுதிப்படுத்தும், ஒரு புதிய வாழ்க்கையில புதிய நோக்கத்தை கொடுக்கும். ஆண்டவர் பலப்படுத்துவார். காத்திருக்கணும். இந்த புதிய துவக்கம் போற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கம்ஃபர்டிங் மினிஸ்ட்ரியை கொடுக்கலாம். அந்த நபருக்கான அந்த ஊழியத்தை அந்த பாயிண்ட்ல அவங்க வர்ற வரைக்கும் அவங்களோடு கூட நிக்கிறதுக்கான கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கட்டும். அதான் போஸ்ட் ட்ராமாட்டிக் ரெகுலர் ஃபாலோ அப் அப்படின்னு நான் சொல்லி போடுகிறேன். அதுதான் இந்த கம்ஃபர்டிங் மினிஸ்ட்ரி, ஆறுதல் அளிக்கிற ஊழியம் என்று மறந்து போகக்கூடாது. ஸோ டெத் இஸ் நாட் ஃபைனல். ஒருவேளை மரணம் இறுதி மாதிரி தெரிஞ்சாலும் மரணம் இறுதி கிடையாது. கடைசியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாயினூர் அந்த விதைவின் ஒரே பையனை எழுப்புகிறார். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, இந்த வசனம் ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். டு நாட் வீப். நீ அழுகிறது எனக்கு அழுகே கொடுக்கிறது மகளே. விதவைன்றது ரொம்ப கடினம் தான் இல்லையா? நம்ம இயக்கத்துல ஆசிரவாத இளைஞர் இயக்கத்துல நிறைய விடோஸ் இருக்கிறாங்க. கொரோனால கனவுல இறந்து விடோஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவளுக்கு நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நிறைய பேர் பணம் மட்டும் கொடுக்குறாங்க, நல்லது. பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நல்லது. ஆனாலும் அந்த இமோஷனலா அவங்க சுகமாயி திருப்பி ஆண்டவருடைய அந்த புதிய துவக்கத்துக்கு நேராக போகிற வரைக்கும் நம்முடைய ஊழியம் அங்கே இருக்கிறது. மிஷனரிஸ் மாத்திரம் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவளுக்கு நம்மளுடைய பங்கு என்ன? ஜெபிக்க ஆரம்பிப்போம் அவளுக்காக. அதாவது இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குது அப்படின்னா, and when the Lord saw her, her heart went out to her. அவளுடைய இருதயம் அவளோட்ட போச்சான். அந்த போய் சொல்லுச்சான், do not weep, நீ அழாதே. கிட்ட வந்து பாடியை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றால் வாலிபன் எழுந்து உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அந்த வாலிபனை அவங்க அந்த விடோ கையில கொடுக்கிறார். அந்த விதவை எப்படி கலங்கியிருப்பா தெரியுமா? எனக்கு கணவன் இழந்து போனான், அதுக்கப்புறம் எனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என் மகன் தான், அவனும் இழந்து போயிட்டான், எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையும் இல்லையே அப்படின்னு சொல்றப்ப நம்பிக்கையின் நாயகன் வருகிறார். The comforting ministry is a hope-giving ministry. ஆறுதல் அளிக்கும் ஊழியம் என்பது நம்பிக்கை ஊட்டுகிற ஊழியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட வேற யாருக்குமே பெரிய நம்பிக்கை இருக்கவே முடியாது. சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். நிறைய பேரோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஊழியங்கள் தேவைப்படும். வரும் நாட்களில் நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நம்மளால ஒப்பு கொடுக்க முடியுமா? கடைசி இந்த லெசன் நம்ம என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே மரித்தாலும் உயிர் தழப்போகிறோம்ன்றது மறந்து போகக்கூடாது. இயேசு அவளை பார்த்து சொன்னார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன ஒரு மகிமை பாருங்க, மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும், I am the resurrection and life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரே, காயப்பட்ட இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உக்ரைன் தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை பேரோட வீட்டுல, எல்லார் வீட்லயும் மரணம் இருக்கும். யுத்தத்தை கண்ட தேசம், கண்டு கொண்டிருக்கிற, இன்னும் நிக்கலையே. யுத்தத்தால காயப்பட்ட தேசங்கள் அநேகம் உண்டு. இப்படிப்பட்ட தேசங்களுக்கு ஆண்டவர் நம்மளை ஒருவேளை 500 யூத்ல இருந்தும் அழைத்து கொண்டு போகலாம். காயம் கட்டுகிற ஊழியம், ஆறுதல் படுத்துகிற ஊழியம். என்னுடைய வசனம் சொல்லுகிறது, காயப்படுத்துகிறவரும் நானே, காயம் கட்டுகிறவரும் நானே. இப்ப நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை இந்த காயம் கட்டுகிற ஊழியத்துக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலாம். ஆறுதல் அளிக்கிற ஊழியத்துக்கு நம்மை அழைக்கலாம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்துல எனக்கும் ஒரு பங்கு வேணும். அதே நேரத்துல நானும் ஜெயமாய் வாழவும் மாத்திரமல்ல, ஜெயமாய் என் ஓட்டத்தை முடிக்கவும் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம இந்த 500 யூத் ராலியில் நம்ம சொல்லியிருக்கிறோம், anything, anywhere, anytime for the Lord. மரணமே ஆனாலும் சரிதான் ஆண்டவரே, நமக்காக உண்மையாய் நான் வாழட்டும், கடைசி வரைக்கும் உண்மையாய் நான் இருக்கட்டும். என் அழைப்புல கடைசி வரைக்கும் எலிஷாவை போல சுய பரிதாபம், ஐயோ எனக்கு இப்படி வியாதி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி சுய பரிதாபம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம். இந்த 7 படிப்பினைகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எப்படியாக ஆண்டவரே உம்மோடு நடந்த நபர்கள் ஆண்டவரே வேதத்துல மரணத்தை சந்தித்தார்கள், ஜெயம் பெற்றார்கள். ஆண்டவரே, நயோமியோட வாழ்க்கையில ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அவருடைய வம்சத்துல வர்ற அளவுக்கு மகிமையான சந்ததியாய மாறி போனது. ஆண்டவரே, யோபினுடைய ஆண்டவரே 2ஆம் நிலை முதல் நிலைமையை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாய் நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சிலுவை தோல்வி போல காணப்பட்டாலும், சிலுவை மரணம் தோல்வி போல காணப்பட்டாலும், உயிர்த்தெழுதலின் வல்லமையால தேவரீர் நீர் மனு குலத்துக்கு நீர் ரட்சிப்பை அனுப்பினீர் அல்லவா? மரணமே உன் கூரங்கவே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயும் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போக வேண்டாம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த காயம் கட்டுகிற ஊழியத்துல ஆண்டவரே என்னை நீர் வைத்திருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவரே நான் ஒப்புக் கொடுக்கிற அவளுக்காக நேரத்தையும் பணத்தையும் இடத்தையும் ஒதுக்க எனக்கு கிருபை கொடும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பேற்பட்ட நபர்களை ஹோஸ்ட் பண்றதுக்கு, ஒரு வெக்கேஷன்ல ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு 1 வீக் உங்க வீடை நான் திறந்து கொடுக்குறோம். சமைச்சு போட்டு அவன் நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல ஒரு அவுட்டிங்லாம் கூட்டு போய் அவங்களோட ஸ்பிரிட்டை ஒரு ஹல்லேலூயா ஒரு 50% நான் என்கரேஜ் பண்றதுக்கு எனக்கு கிருபையில கொடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எனக்கு இருக்கிற ஒருவேளை பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்து நான் மரிக்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய நேரத்துல, சரியான நேரத்துல நான் மரிக்க எனக்கு உதவி செய்யும். என் காலத்துக்கு முன்பதாகவே என்னுடைய ஆண்டவரே அப்பா கவனக்குறைவால ஆண்டவரே கவனக்குறைவால காலத்துக்கு முன்பதாகவே நான் மரித்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. காலத்துக்கு பின்பதாகவும் நான் வாழ விரும்பவில்லை. உம்முடைய சித்தத்தை நான் செய்து ஜெயமாயின் ஓட்டத்தை முடிக்க எனக்கு உதவி செய்யும். சிலுவையில் சொன்னது போல எல்லாம் முடிந்தது, இட்ஸ் finished அப்படின்னு சொன்னது போல என் வாழ்க்கை ஜெயமாய் முடிக்கட்டும். ஜெபம் பண்ணிட்டே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு பின்பதாகவும் ஆண்டவரே என் ஊழியங்கள் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பாரங்கள், நீர் எனக்கு தந்த பாரங்கள், நீர் எனக்கு தந்த ஆண்டவரே அனைத்து காரியங்களையும் அடுத்த தலைமுறையிற்கு ஆண்டவரே நான் ஆண்டவரை விதைத்து விட உதவி செய்யும். எங்களுடைய ஓன் பிள்ளைங்களும் சரி, எங்க மென்டியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களாலும் சரி, அந்த பிள்ளைங்கள் ஆண்டவரை அடுத்த தலைமுறையினராக அவர்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை, இந்த ஊழியங்களை கடத்தி செல்வார்களாக. உலகம் எங்கிலும் செல்லட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. மகிமை வெளிப்படட்டும். மகிமையின் ஊழியமையா, glorious ministry. வாழ்க்கையில இந்த ஓடுகின்ற நாங்கள் ஓட்டத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரலாம், இல்லைன்னா பெரிய பிரச்சனை போல தோன்றுகிற சின்ன பிரச்சனைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் ஜெயம் குளிர்வாய், முற்றிலும் ஜெயம் குளிர்வாய் நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Amen, I pray. Hallelujah, hallelujah. என்னுடைய ஆண்டவரே என்னுடைய கவலையை நான் பார்த்துக்கொண்டு என் ஊழியத்தை நான் இழந்து விடாதபடி நான் பாதுகாத்துக் கொள்ளும் என்னை. The name of Jesus I pray. The name of Jesus I pray. The name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தினால் நான் ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஜெயத்தை கொடும். எல்லா சோர்வின் டிப்ரெசிவ் ஸ்பிரிட்ஸ் இயேசுவின் நாமத்தினால் சபித்து புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெப நேரங்கள் கூடுவதாக. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையில இன்னமும் நீர் உம்மிடத்தில் நெருங்கியவர்கள் சேரட்டும் ஆண்டவரே. உறுதியாக பிடித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. மகிமை வெளிப்படட்டும். ஒரு நாட்கள்ல மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இன்று மரித்தாலும் உம்மிடத்துல வந்து சேர ஆண்டவரே அப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மகிமையாய் நடத்துங்க, மகிமையாய் நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மென்டர்ஸ், மென்டிஸ் இன்னும் ஆண்டவரை ஒரு நாட்கள்ல ஆண்டவர் நீ செய்ய இருக்கிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. மகிமையான காரியங்கள் நீங்க செய்ய போகிறீங்க. மகிமையாய் நீர் வெளிப்பட போறீங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க மகிமையாய் நீர் பயன்படுத்த போறீங்க. எதிர்பார்க்காத நிலைமைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீர் கொண்டு போக போறீங்க ராஜா. உலகம் ஆச்சரியப்படும் வண்ணமாக உம்முடைய மகிமை மூலமாய் வெளிப்பட போகிற கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஒருவேளை பாடுகள் மத்தியில போய்கொண்டிருக்கலாம். தேவைகளோடு அநேகர் காணப்படலாம். குடும்ப சூழ்நிலையில் நெருக்கமாய் காணப்படலாம். எல்லாவற்றுக்கும் எல்லா குறைகளையும் நீர் ஆண்டவரே நிறைவாய் நீர் மாற்றி ஜெயமாய் நடத்த போகிறேன். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்க. கிளஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இந்த சாட்டர்டே மீட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. மென்டர்ஸ் ப்ரோக்ராம் நீர் ஆசீர்வதிங்க. வருஷத்துல அநேகர் ஊழியத்துக்கு ஆண்டவரே எழும்பி செல்லத்தக்கதான கிருபையில கொடுங்க. சென்ற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா, பொறுப்படுத்துங்க. கிளஸ்டர் நடத்துகிற ஒவ்வொருத்தரும் கரத்துல போடுகிறோம். சகமான ஆவியாவை தாங்கும்படி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.